புனித வெள்ளி. இயேசுவின் கடைசி 7 வார்த்தைகள். 1. மன்னிக்கும் வார்த்தை. லூக்கா 23:34. தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. 2. உறுதியளிக்கும் வார்த்தை. லூக்கா 23:42 வரை. இயேசுவே, நீர் ஆட்சியுரிமையோடு வரும்போது என்னை நினைவு கூரும். அதற்கு இயேசு, இன்றே நீர் என்னோடு வான்வீட்டில் இருப்பீர் என்றார். 3. ஆறுதலின் வார்த்தை. யோவான் 19:26-27. தம் தாயை நோக்கி, அம்மா, இதோ உன் மகன். சீடரை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். 4. அனாதை உணர்வின் வார்த்தை. மத்தேயு 27:45-46. ஏலி ஏலி லெமா சபக்தானி, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர். 5. துன்ப வேதனையின் வார்த்தை. யோவான் 19:28. தாகமாய் இருக்கிறது. 6. வெற்றியின் வார்த்தை. யோவான் 19:30. எல்லாம் நிறைவேறிற்று. 7. ஒப்படைப்பு வார்த்தை. லூக்கா 23:46. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். நாம் இன்று நம்முடைய சிந்தனைக்கு இயேசு சொல்லிய முதல் வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு அதனை தியானிப்போம். மன்னிக்கும் வார்த்தை. இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகள் இருவரும் பார்வையாளர்களை பார்த்து கூச்சலிட்டு சபித்து எச்சில் உமிழ்ந்தார்கள். ஆனால் கடவுளுக்கு எதிராகவோ மனிதருக்கு எதிராகவோ எந்த குற்றமும் செய்யாத இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்டார், கைது செய்யப்பட்டார், சாட்டையால் அடிக்கப்பட்டு காரி உமிழப்பட்டார். ஆனால் இயேசு எவரையும் கடிந்து கொள்ளவில்லை, சபிக்கவும் இல்லை. சிலுவையில் தொங்கிய போது இயேசுவினுடைய எண்ணங்கள் அவருடைய வலியையும் வேதனையையும் தாண்டி இந்த தீமையை செய்தவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கவே சென்றது. அதே போல இன்றும் அறியாமையால் நாம் பாவத்தையும் அதன் சம்பளத்தையும் நோக்கி செல்லுகிறோம். மனம் திரும்பினால் முழுமையான மன்னிப்பை ஆண்டவர் இயேசு அருள காத்திருக்கிறார். இயேசு தன்னை குற்றவாளி என்று கண்டனம் செய்தவர்களுக்காகவும் கேலி செய்தவர்களுக்காகவும் சிலுவையில் தன்னை ஆணியால் அறைந்தவர்களுக்காகவும் மன்னிப்பு கூறி தந்தையிடம் மன்றாடுகிறார். கடவுளின் நிபந்தனையற்ற மன்னிப்பின் அன்பை போதித்தது போலவே வாழ்ந்து காட்டினார். ஒரு மலையில் போதித்ததை இன்னொரு மலையில் வாழ்ந்து காட்டினார். ஒரு மலையில் போதித்தது மலைப்பொழிவில் எதிரியை அன்பு செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களுக்கு ஆசை கூறுங்கள், உங்களை வெறுக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவேண்டல் செய்யுங்கள் என்று கூறிய இயேசு அதனை இந்த கல்வாரி மலையிலே செய்து காட்டுகிறார். He was not only a talker but also a walker of the word of God. பேதுருவிடம் மன்னிப்பு எண்ணிக்கையில் அடங்குவது அல்ல என்று கூறினார். படை வீரர்களோடு தன்னை கைது செய்ய வந்து காட்டிக் கொடுக்க வந்த யூதாசை அந்த நேரத்திலும் நண்பா என்று அழைக்கிறார். இயேசுவின் மாதிரியை பின்பற்றிய ஸ்தேவான் தான் இறப்பதற்கு முன்னால்
ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று ஜெபித்து உயிர் நீத்தார். ஆஸ்கர் ரொமேரோ, ஆர்ச் பிஷப் ஆஸ்கர் ரொமேரோ பலிப்பீடத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட போது மன்னியும் என்ற வார்த்தையை தான் எதிரிகளுக்கு உதிர்த்தார். மரண தண்டனை நிறைவேற்றியவர்களுக்கு புனித சிப்ரியான் பிரியாவிடை பரிசாக தங்க நாணயம் வழங்கினார். புனித தாமஸ் மூர் தன் மரண தண்டனையை நிறைவேற்றுபவரை கட்டி அணைத்து முத்தமிட்டார். இயேசுவின் இந்த நிபந்தனையற்ற மன்னிப்பும் நண்பகலில் சூழ்ந்த இருளும் நிலநடுக்கமும் சிலுவையில் அறைந்த நூற்றுவர் தலைவரையும் அவரோடு இருந்தவர்களையும் உண்மையிலேயே இவர் கடவுளின் மகன்தான் என்று உரக்கச் சொல்ல வைத்தது. மத்தேயு 27:54. நம் மனதை புண்படுத்தியவரை மன்னித்து அவருக்காக இறைவேண்டல் செய்ய முடியுமா? சீன பழமொழி இப்படி ஒன்று சொல்லுகிறது: அடுத்திருப்பவரை வெறுக்கின்றவர் 2 கல்லறைகளை குழிகளை தோண்டுகிறார். ஒன்று தனக்கு, இன்னொன்று நாம் வெறுப்பவனுக்கு. வெறுப்பு இருவரையும் அழிக்கும். உன் எதிரி இருந்தால் அவனுக்கு உணவு கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவன் குடிக்க கொடு. இவ்வாறு செய்வதால் அவன் மேல் எரிதழலை குவிப்பாய். தீமை உங்களை வெல்லவிடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் 12வது பிரிவில் 20:21 சொல்லுகிறார். மன்னிப்பது என்பது சிறை கைதியை விடுதலை செய்வதை போல. அந்த கைதி வேறு யாருமல்ல, நான் தான் என்று கடைசியில் நம்மை கண்டுணர முடியும். மன்னிப்பு கடந்ததை மாற்றாது, ஆனால் எதிர்காலத்தை விசாலமாக்கும். மன்னிப்போம் என்பது உண்மை, மறப்போம் என்பது உண்மையல்ல. மறந்தால் நமக்கு அம்னீஷியா என்பார்கள். ஆனால் மன்னிக்கின்ற போது நாம் முடிவு எடுக்கிறோம். Forgiveness is a decision. எனவே முடிவு எடுத்த பிற்பாடு அடுத்தவருக்காக நாம் அடுத்தது வேண்டுகிறோம். அந்த வேண்டலில் நம்முடைய காழ்ப்புணர்ச்சி, நம்முடைய வெறுப்புணர்ச்சி, அவருக்கு எதிரான என்னவெல்லாம் தீமையை நம் மனதில் கொண்டோமோ அவையெல்லாம் சிறிது சிறிதாக போய்விடுகிறது. பிறகு அடுத்திருப்பவரை நாம் அடுத்த நாள் பார்க்கின்ற போது வித்தியாசமாக பார்க்க முடியும். மன்னிப்பு என்பது வலிமையானவர்களின் பண்பு. இயேசு அத்தி மரத்தை சபித்தது போல இவர்களையும் சபித்திருக்க முடியும். அது கோழைத்தனம். மன்னிப்பே ஒருவனை வலிமையாக காட்டும். எனவே மன்னிப்பின் மகத்துவத்தை உணர்வோம். மன்னிப்பை மகுடமாக சூட்ட இந்த புனித வெள்ளியில் இறைவனுடைய வரம் கேட்போம். நம் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்போம். ஆமென்.